ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல். இன்றைக்கி நம்ம மலேசியாவிலே ரொம்பவே ஃபேமஸான இந்த முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கும் இந்த முருகரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? கவலையே படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே இந்த மலேசியாவில் இருக்கிற முருகரை வந்து பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோ மூலயமா. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த பத்துமலையை வந்து சுற்றி காட்ட போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். இங்கே பார்க்கிங்குமே வந்து ரொம்ப கம்மி தான். காருக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து 3 ரிங்கேட்லேருந்து 5 ரிங்கேட்குள்ளே தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா கூட வரலாம். அங்கே வந்து ஆஞ்சநேயர் தெரியறாருல நல்லா ஹைட்டாக, அங்கே தான் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கேஎல்லேருந்து கேடிஎம் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்துடலாம். அது வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 ரிங்கேட்குள்ளே தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வரும். ஸோ இதுவே நீங்கள் வந்து கிராப் புக் பண்ணி வரீங்க அப்படின்னா கேஎல்லேருந்து இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30லேருந்து 40 ரிங்கேட் போல் வந்து கண்டிப்பாக வந்து கிராப்பில் வந்து வாங்குவாங்க. ஸோ பெஸ்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் வர்றது, அப்படி இல்லைனா ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி பெருமாளை தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில், நம்ம வந்து இந்தியா வந்திருக்கோம், அதனால் டைம் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம மலேசியாவில் இருக்கும்போது எடுத்தது ஜான்வரி மந்த்து. ஸோ அப்போ வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மெயினாக வந்து அன்றைக்கி போனதே வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு தான். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து முருகரை வந்து காட்டலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பெருமாளை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்ததாக முருகரை பார்க்க போகிறோம். ஸோ படிக்கட்டு ஏறணும். அதுக்கு முன்னாடி கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3 கோவில் இருக்கும். இப்போ நான் காட்டுறது வந்து 6 படை முருகரும், அதுக்கப்புறம் சிவன் சாமியும் அங்கே இருக்காங்க. அதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து அம்மன் கோவில் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் அந்த அம்மன் கோவிலுக்கு போனதில்லை. இப்போ ரீசெண்டாக தான் அது வந்து கட்டியிருக்காங்க. அது உள்ள பெரிய அம்மன் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வெயில் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணோம்னா படிக்கட்டு ஏறுறது வந்து அந்த வெயிலில் ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கோவில் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பாருங்களேன், முருகரை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ பெருசாக, ரொம்ப அழகாக இருக்கார்ல. அப்படியே நாங்களும் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து படிக்கட்டு ஏற போகிறோம். இங்கே வந்து ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து படிக்கட்டு ஏறி மேலே இருக்கிற முருகரை போய் பார்க்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து சமத்தா அவளே வந்து படிக்கட்டு ஏறிட்டா. பையன் வந்து ஏறி இருக்கான் இது வரைக்கும் தனியாக. அன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் குரங்குங்கள்லாம் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டு நான் வந்து ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொல்லை பண்ணிட்டான். ஸோ அதனால் நானும் அவரும் கொஞ்சம் மாற்றி மாற்றி அவனை வந்து தூக்கிக்கிட்டே அப்படியே ஏறிட்டோம். நீங்கள் வந்து படிக்கட்டு ஏறும்போது உங்கள் பேக் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்குமே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, நான் வந்து அது தெரியாமல் பூ பழம்லாம் வாங்கிட்டு போகும்போது குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஸோ வந்து பேக் வந்து பெட்டர் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கிறது. மொத்தமா 272 படிக்கட்டு இருக்குது. அதனால் வந்து வயசானவங்க இருக்காங்க, இல்லை வந்து கால் வலி அவங்களால ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து பொறுமையாக நின்று கூட ஏறலாம். அதுக்கான இடமும் அங்கே இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கால் வச்சு ஏறுற இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வயசானவங்கலாம் ஏறுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கைப்பிடிச்சி ஜாக்கிரதையாக வந்து மேலே கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் நாங்கள் படிக்கட்டு ஏறிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்தோம். இவங்கள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூபர் சாந்தாக்கா தான். இவங்கள பார்த்தது அன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, சூப்பராக பேசியிருந்தாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் நாளைக்கு அவங்க இந்தியா கிளம்புறதுனால வீட்டுக்கு இப்போ வர முடியாது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே படிக்கட்டு வந்து ஏறி வந்தாச்சு. பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த குகை வந்து பார்க்கவே ரொம்ப
ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைம் ஸ்டோனில் தான் வந்து உருவாயிருக்கு. இந்த சுண்ணாம்பு குகைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது பார்த்திங்கன்னா 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அங்கே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்திருந்தோம்ல, அங்கேருந்து ஒரு 10 படிக்கட் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து குட்டி குட்டியாக ஷாப்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா இங்கேருந்து மாலை, அதுக்கப்புறம் பூஜை பொருள் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட வந்து வாங்கிக்கலாம். அப்படியே திரும்பி வரும்போது அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணணும், இல்லை நீங்களே வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்காக ஒரு முருகர் சிலை வாங்கணும் அப்படின்ற மாதிரினா கூட நீங்கள் அந்த இடத்துலேருந்து வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம போய் முருகரை பார்க்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் அவசர அவசரமாக எங்கே போகிறாங்கன்னா, அங்கே வந்து பிரசாதம் கொடுக்கறத வந்து பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அதை வாங்குறதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்காங்க. ஆமாம், ஐயோ இல்லை போல இருக்கு. நீ ஹெல்ப் பண்ண புளி சாதம் வேணும். இந்தா குழந்த பாவம் புளி சாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக போயிருந்தா. அப்புறம் அங்கே போனோன்னே புளி சாதம் வந்து தீந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொங்கல் மட்டும்தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பொங்கல் கொடுத்தாங்கன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பட் இருந்தாலும் கொஞ்சம் முகம் வந்து மாறிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த அண்ணா கூப்பிட்டாங்க, புளி சாதம் இருக்குது வாமா அப்படின்னோடனே. அப்புறம் அவளுக்கு அந்த புளி சாதம் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து முகத்துலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா அந்த புளி சாதம் சாப்பிட்டோன்னே. பசங்க பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சோன்னே இப்போ விநாயகரை கும்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே இப்போ வந்து இந்த குகையில் இருக்கிற முருகரை வந்து நான் காட்டுறேன். மலேசியாவுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா உங்களோட வேண்டுதலை வந்து முருகர்கிட்ட வந்து வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து முருகரை பார்த்தாச்சு. பார்த்துட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வள்ளி தெய்வானை இருக்காங்க மேலே. ஸோ உங்களால் முடியுது அப்படின்னா மேலேயும் வந்து கொஞ்சம் படிக்கட்டு இருக்கும், ஒரு 20-30 படிக்கட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் அது முடிஞ்சுது அப்படின்னா அதையும் வந்து ஏறி போயிட்டு மேலே வந்து வள்ளி தெய்வானையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த குகையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப நேரம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து அந்த பில்லா படத்தில் அஜித் பாட்டில் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? நான் வந்து அப்போ வந்து 8th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த முருகரை வந்து நான் படத்தில் பார்த்தது. ஸோ அது வந்து நேரில் பார்ப்போமான்றதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை வந்து உண்மையாகவே நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு இது தான். ஸோ இப்போ படிக்கட்டு ஏறிடலாம். மேலே ஏறலாம். நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம மேலே இருக்கிற முருகரையும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து வெளியில் குட்டியாக கடை இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன்ல, வாங்க அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய முருகர் சிலை, விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் வந்து ட்வின் டவர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் படிக்கட்டு இறங்குனீங்கன்னா கீழேயும் நிறைய கடைங்க இருக்குது, அங்கேயும் வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கேட் தெரியுதா? அது பேர் வந்து டார்க் கேவ். ஸோ நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் இது உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு.
நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இறங்குற வழியில் இப்போ போய் பார்க்க போகிறோம். ம் சரி. உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் டூர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் நின்னோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவர் போல் ஆகும். ஏன்னா அவங்க வந்து பேட்சாக தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 10 பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. உள்ளே வந்து செல்ஃபோன்ஸு, ஃப்ளாஷ் லைட் அந்த மாதிரி எதுவுமே வந்து அலோ பண்ண மாட்டாங்க. அவங்களே உங்களுக்கு வந்து ஹெல்மெட்டும் அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக அந்த பழைய ஈகோ சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைட் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது. நாங்கள் வந்து அதெல்லாம் போய் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. உள்ளே வந்து அந்த பேட்டு அதுக்கப்புறம் ஸ்பைடர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்களா. ஸோ அதனால் அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி பசங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து டைம் வேறு ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் போல் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ வரைக்குமே வந்து கொஞ்சம் கூட அந்த லைன் வந்து மூவ் ஆன மாதிரி இல்லை. அதனால நாங்கள் வந்து சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கீழே படிக்கட்டு இறங்கி வந்துட்டுருக்கோம். கௌஷிக் கேர்ஃபுல்லாக இறங்கு. இப்போ நம்ம வந்து மேலே முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததான் இங்கே போயிட்டு உள்ளே வந்து ஆறுபடை முருகரை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து விநாயகர் இருக்கார். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் இருக்கார். ஸோ பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 படை முருகரையும் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். நம்ம 6 படை முருகனையும் பார்த்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு விநாயகரை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுத்ததான் வந்து சிவன் சாமியை பார்க்கறதுக்காக மேலே போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 படி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஏறிடலாம். மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய நந்தி இருப்பார். எனக்கு அது நந்தினா ரொம்ப பிடிக்கும். நந்தி சாமினா பைரவர். சரி. நம்ம இங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ கீழே வந்துட்டோம். அப்படி இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து புதுசாக கட்டின அம்மன் கோவில் இருக்குது. அது இதுதான். ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கிறோம். நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து சாமி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததான் உங்களை நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் குட்டியாக அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. குட்டி குட்டி ஷாப்ஸ் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த பத்து கேவ்ஸோட டெம்பிள் வந்து க்ளோசிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 to 4. அதாவது டெம்பிள் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். பட் அந்த 1 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் சாமிக்கு வந்து பூஜைலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ 4 o'clock அப்புறம் தான் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களை நான் வந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த ராமாயண கேவ் தான். இப்போ இங்கே தான் நம்ம போக போகிறோம்.
இதுக்கும் வந்து டிக்கெட் இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 ரிங்கேட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே அப்படி என்னதான் இருக்குன்றத அங்கே போய் பார்க்கலாம். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் மயில் எல்லாமே இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து மயில் இந்த மாதிரி ரொம்ப கிட்ட பார்த்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ராமாயண கதையை வந்து ஃபுல்லாகவே வந்து சிற்பமாக அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பிரியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதை லாஸ்ட்டாக வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறது நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணுறது. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ராமாயண கதை அப்படியே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன வயசுல டிவியில், சன் டிவியில் பார்த்தது. ஆமாம், ஆக்சுவலாக இங்கே பேர் குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்துல இருந்து ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் அங்கேருந்து அப்படியே வந்து இப்படியே போகணும். பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஏன்னா வெளியில் செம்ம வெயில், இங்கே நல்ல சில்லுன்னு இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரத்துக்குலாம் நல்ல இடமும் வச்சுருக்காங்க. பத்து கேவ்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் டேக்கு மேலே கண்டிப்பாக எடுத்துரும். ஏன்னா இங்கே அவ்வளோ கோவிலுங்க இருக்குது. பக்கத்துலேயே நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இடங்க. அதே மாதிரி இந்த ராமாயண கேவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய இடம். உள்ளேயும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ராமாயண குகையை வந்து ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலுக்கு உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளுன்னு இருந்துச்சு. நம்ம இப்போ வந்து இது உள்ளே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வாங்க வெளியில் போயிட்டு வேறு என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு குட்டி ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. உட்காரத்துக்கு இடம் நல்லா இருக்கு. இங்கே வந்து ஷோ கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 PM போட்டிருக்கு அவர் நெக்ஸ்ட் ஷோ, வெல்கம் டு கேவ் வில்லா. ஸோ இங்கே என்ன மாதிரியான ஷோ நடக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேர்ட்ஸை வச்சு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மங்கி வருது, பயமாக இருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஒரு குட்டி குகைக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். அப்படி இந்த குகைக்குள்ளே என்னதான் இருக்குது? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இல்லை, அது உள்ள இவங்க 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப புறா அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவள் வந்து அது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனான் எங்கன்னு. சரின்ட்டு போய் பார்த்தோம்னா அங்கே வந்து பாம்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஒரே கத்தி இவ கத்துனதை பார்த்து கூட இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓடி வந்துட்டோம் வெளியில். நாங்கள் இன்னும் அந்த பயத்தில் தான் இருக்கு. சும்மா சொன்னார்மா டாடி. இங்கே போய் இருக்கு. 2 மணிக்கு வந்து ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம்ல, அது வந்து இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து போயிருந்தது. ஸோ நாங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மலேசியா முருகரெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.